ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பிரியாணி பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 4 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி செய்யும் போது வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லியை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். யாராருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் ஒரு நிறைய காரெல்லாம் சேர்க்க மாட்டோம், மைல்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் கொடுக்கும். கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு பீஃப் பிரியாணி. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வேக வச்ச பீஃபை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறோம், வீட்டில் 3 பேர் தான் இருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி இந்த மசாலா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்குது. பாஸ்மதி ரைஸ் நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா ஸ்பீடெல்லாம் இருக்கட்டும் ஸ்டவ்வு. பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு தண்ணி. கொஞ்சம் கலந்து விடலாம். இப்போது நெய் ஊற்றிக்கலாம். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வந்தது. அரிசி நல்லா பொலன்னு இருந்தது. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.